ராஜபக்ஷவுக்கு எதிராக முக்கிய சாட்சியம் விரைவில் கைது. இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாருமில்லை, நீதி அமைச்சர் பகிரங்கம். இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, ஸ்ரீதரன் எம்பி அறிவிப்பு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக செல்வம் அடைக்கலநாதன். இந்த மாத இறுதியில் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. ஜெலஸ்கிக்கு விடுக்கப்பட்டுள்ள அதிரடி மிரட்டல், உக்ரைனுக்கான உதவிகள் ரத்து. இலங்கையில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் என யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள். இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி இருக்கின்றேன். அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இனமத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை இலக்காக கொண்டிருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னணி வர்த்தகர் ஒருவர் முக்கிய சாட்சியம் ஒன்றை வழங்க தயாராக இருப்பதாக மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னணி வர்த்தகரின் நெருங்கிய சகா ஒருவரே இவ்வாறு நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக வாக்குமூலம் வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு மேற்குறித்த வர்த்தகரிடம் சாட்சியம் பதிவு செய்து கொள்ள உள்ளது. அதன் பின்னர் மிக விரைவில் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெகு விரைவில் இந்திய இலங்கை கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பதற்கு திட்டமிட்டு இருப்பதாக கூட்டணியின் பங்காளி கட்சியின் முக்கியஸ்தர் தெரிவித்துள்ளார். டெலோ பிளாட், இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி உட்பட 7 பங்காளி கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயல்பட்டு வருகின்றது. தற்போது இதன் தலைமைத்துவம் இணை தலைமைகளாக ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களை உள்ளடக்கி கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த வாரம் வவுனியா இடம்பெற்ற கூட்டணியின் மத்திய செயல் கூட்டத்தின் போது ஒற்றை தலைமையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டணி செயல்பட வைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இடம்பெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோவின் தலைவரும் பென்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை தலைவராக நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக பங்காளி கட்சி ஒன்றின் முக்கியஸ்தர் தெரிவித்திருந்தார். புளோட் அமைப்பின் சார்பில் செயலாளர் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையிலும் செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பது சிறந்த விடயமாக இருக்கும் என தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் 95% தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜசிங்கராஜி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மன்னார் பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன.
கமநல சேவை நிலையங்களிலிருந்து இறுதி பரிந்துரைக்கப்பட்ட இழப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை, விவசாய அபிவிருத்தி திணைக்களம், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பரில் இருந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை, அதனாலேயே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடளாவிய ரீதியில் விவசாயிகளின் நெல் உட்பட பிரதானிய பயிற்சியை அழிவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய கடற்தொழிலாளர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளதோடு சட்டவிரோத உபகரணங்களையும் பயன்படுத்துவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை காண்பதற்காக மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக ரத்னகமகே கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிந்திய கடற்தொழிலாளர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளதோடு சட்டவிரோத உபகரணங்களையும் பயன்படுத்துகின்றார்கள். இதனை இலங்கை கடற்தொழிலாளர்கள் எதிர்க்கின்றார்கள். அத்துடன் இந்த நடைமுறைகள் இந்திய பெருங்கடலின் கடல் வளங்களுக்கும் தீங்கு விளைவிப்பதால் இரு தரப்பினருக்கும் இடையிலே பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்திய தரப்பும் தயாராக உள்ளது. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாமும் தயாராக உள்ளோம். ஆனால் அடுத்து வரும் காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட அணுகுமுறையுடன் இந்திய அதிகாரிகளுடன் விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, வடகொரியா உட்பட 20 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பட்டியலில் ரஷ்யா, வடகொரியா, ஈரான், ஈராக், உக்ரைன், ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், சிரியா, லெபனான், லிபியா, சோமாலியா, சூடான், வெனிசுலா மற்றும் ஏமான் உள்ளிட்ட 20 நாடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்று பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகள் பயணம் மேற்கொள்ளாததை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனுக்கான மனிதாபிமான உதவிகளை ரத்து செய்ய இருப்பதாக மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவோக்கியோவின் பிரதமர் ராபர்ட் பீகோ எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உக்ரைன் ஊடாக ரஷ்ய எரிவாயு விநியோகம் முடக்கப்பட்ட நிலையில் ஸ்லோவோக்கியோவின் அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடியை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஸ்லோவோக்கியோவின் பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் நடவடிக்கையை உக்ரைன் முன்னெடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உக்ரைன் அகதிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை ரத்து செய்ய இருப்பதாகவும் ரஷ்ய எரிவாயு விநியோகம் தொடர்பில் ஜெலஸ்கி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த நாட்டு பிரதமர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் இருந்து எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படுவதால் ஸ்லோவோக்கியாவிற்கு 1.5 பில்லியன் யூரோக்கள் அதிகமாக செலவிட வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தங்கள் நாட்டுக்கு சேர வேண்டிய ஒப்பந்த கட்டணத்தையும் இழக்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் இதன் காரணமாக உக்ரைனுக்கான மனிதாபிமான உதவிகளை ரத்து செய்ய இருப்பதாகவும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார்.